எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். ரவா தோசை யாருக்கு தாங்க பிடிக்காது? அதிலே வெள்ளரிக்காவும் சேர்த்து ரவா தோசை செய்ய போகிறோம். இந்த வெள்ளரிக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏதாவது ஒரு வகையில் நம்ம உணவில் சேர்த்துட்டே வரணும். சிறுநீரகத்தை ரொம்பவே பாதுகாக்குதுங்க இந்த வெள்ளரிக்காய். நார்மலாக செய்யக்கூடிய ரவா தோசையோட இந்த மாதிரி வெள்ளரிக்காயும் சேர்த்து செஞ்சு பார்த்தேங்க. ரொம்ப டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. படல் படலாகவும் நல்லா தோசை வந்தது. நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் வெள்ளரிக்காய் சேர்த்து இதே மாதிரி ரவா தோசை செய்யலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. வெள்ளரிக்காயில் ரவா தோசை செய்ய போகிறோம். நார்மலாக ரவா தோசைக்கு எப்படி கரைப்போமோ அதே மாதிரி தான் மாவு கரைக்கணும். 1 கப்பு ரவை, 1 கப்பு அரிசி மாவு, அரை கப்பு மைதா சேர்க்காம நான் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நம்ம மைதாவை அவாய்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம இட்லி தோசைக்கு மாவு அரைச்சிருந்தா அதில் மீதம் இருக்கிற மாவு 1 கப்பு. பொதுவாகவே நான் ரவா தோசைக்கு இந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி ரவா தோசை போடுறப்ப எந்த மிஸ்டேக்கும் வராது. முதல் தோசையே படல் படலாக வரும். இப்போ இது கூட நான் வெள்ளரிக்காய் சேர்க்க போகிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நல்லா விளைஞ்ச வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வெள்ளரிக்காயில் தோலை முதல்ல எடுத்துருவோம். உள்ளே இருக்கிற விதைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். துருவி போடாமல் நம்ம அரைக்கணும். முதல்ல இந்த மாதிரி நாளாக கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சின்ன சின்ன பீஸாவும் போட்டு மிக்சியில் அரைக்கலாம். அந்த மாதிரி அரைக்கிறப்ப கொஞ்சம் அரைப்படலைன்னா அங்கங்கே திப்பி திப்பியாக இருக்கும். அப்படிங்கிறனால இங்கே பாருங்கள், உள்ளே இருக்கிற விதையும் சேர்த்து நான் அரைக்கிறேன். இந்த விதைகளை அரைக்காமல் அப்படியே நம்ம சாப்பிட்லாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி துருவிக்கிறேன் பாருங்கள். துருவிட்டு நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். மிக்சியில் போடுறப்ப இது கூட நம்ம சின்னதாக இருக்கிற ஒரு 3 பச்சை மிளகாய், நல்லா 1 இன்ச்சுக்கு அதிகமாக இஞ்சி போட்டு தண்ணி விடாமல் நைஸாக அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ இன்னும் நம்ம மாவை கரைக்கவே இல்லை பாருங்கள். இந்த அரைச்ச அந்த வெள்ளரிக்காய் விழுதை சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா ஜார அளவுன தண்ணி சேர்த்து முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். இப்போ நான் கரைச்ச அளவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 ரவா தோசை செய்யலாம். நல்லா பெரிய பெரிய ரவா தோசையே செய்யலாம். தண்ணி இன்னும் நான் 1 கப்பு சேர்த்துக்கிறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1 லிட்டர் தண்ணி சேர்க்குற மாதிரி இருக்கும். இப்போ அளவுகள் பார்த்திங்கன்னா இந்த அரிசி மாவு, ரவை எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் சேர்த்துருக்கேன். ஒரு 75 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு. எவ்வளோ பெரிய அந்த பாத்திரத்தில் மாற்றிருக்கேன் பாருங்கள். இன்னுமே தண்ணி சேர்க்குறேன். கரெக்டாக 1 லிட்டர் தண்ணி நீங்கள் தாராளமாக சேர்க்கலாம். இப்போ நான் 3/4 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். அந்த கன்சிஸ்டன்சி பாருங்களேன். நிறைய பேருக்கு ரவா தோசை நல்லா மொறுமொறுப்பாக வராத காரணம் கரெக்டான அளவு தண்ணி விடாமல் திக்காக போடுறது தான். நல்லா 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். மிளகை நல்லா பொடிச்சு சேர்த்துக்கோங்க. இல்லைனா முழுசாக போட்டால் குழந்தைங்க அப்படியே எடுத்து வச்சுருவாங்க. நல்லா துருவின கேரட்டு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட வெங்காயம் வேணும்னா பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 6 கருவேப்பிலையும் நறுக்கி சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம மிளகாயும் இஞ்சியும் அரைச்சிட்டோம் பாருங்கள். இன்னும் ஒரு 1/4 லிட்டர் சேர்த்துருக்கேன். முதல்ல 3/4 லிட்டர் சேர்த்தேன். இப்போ அடுத்தது 1/4 லிட்டர். இப்போ 1 லிட்டர் நம்ம தண்ணி சேர்த்தனால தான் அந்த கன்சிஸ்டன்சி இப்போ ரவா தோசை போடுற அளவுக்கு கரெக்டாக இருக்குது. நீர்க்க தான் இருக்கணும். அதாவது மோரை விட இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கணும். தவா நல்லா இரும்பு தவா காஞ்சிருக்கு. தண்ணி தெளிச்சிங்கன்னா உடனே இந்த தண்ணி எவாப்ரேட் ஆகணும். அந்த அளவுக்கு தவா சூடு இருக்கணும். இப்போ அந்த மாதிரி சூடானதுக்கப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மாவை கலக்கி கலக்கி விட்டு பெரிய கரண்டியில் ஒரு டம்ளரால் மாவை இந்த மாதிரி தூக்குனா மாதிரி வீசி விட்டு நீங்கள் போட்டிங்கன்னா இந்த ஹோட்டல்ஸில் எப்படி ரவா தோசை போடுறாங்களோ அதே மாதிரி வீட்லேயுமே செய்யலாங்க. உடனே சிம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் நான் எண்ணெய் சேர்க்குறேன். நிதானமாக தான் வேகணும். வெள்ளரிக்காய் நம்ம சேர்த்ததுனால இது ரொம்ப முறுமுறுப்பாலாம் இருக்காது. பாருங்கள், முதல் தோசையும் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு ஓரங்கள்லாம் நான் எடுக்கிறேன். எவ்வளோ சுலபமாக வருது. ரொம்ப நேரம் நம்ம போட்டு தோசை கரண்டியால் தேய்ன்னு தேய்க்க வேண்டாம். எவ்வளோ அழகாக பிரிஞ்சு போகாமல் ரவா தோசை திருப்ப முடியுது பார்த்தீங்களா. இது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப முறுமுறுப்பாக வேணும் அப்படின்னா ரொம்ப நேரம் நீங்கள் தோசை தவாவில் வச்சு நிதானமாக அந்த ஓரங்களில் நல்லா செவப்பான பிறகு நீங்கள் திருப்பி போடலாம். இப்போ 2வது தோசையும் போடுறேன் பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெள்ளரிக்காய் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. நம்ம சாலட் பண்ணுவோம், ராய்த்தா பண்ணுவோம். இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு இந்த வெள்ளரிக்காய் நல்ல முத்துன வெள்ளரிக்காய் சவுத்தேக்கான்னு சொல்லுவாங்க கர்நாடகாவில். அதை வச்சு நான் அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி பண்ணலான்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஆக்சுவலாக ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காயை ரவை கூட சேர்த்து அரைச்சி தயிரோடு சேர்த்து தோசை போட்டிருந்தாங்க. நான் அதை பார்த்து ட்ரை பண்ணேங்க. ஒரு தோசை கூட சாப்பிட முடியல. அவ்வளோ ஒஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஏன் ரவா தோசையில் நம்ம இந்த வெள்ளரிக்காயை போட்டு செஞ்சு பார்க்கலாமேன்னு பார்த்தேன். அவ்வளோ அருமையாக வந்ததுங்க.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் நல்லா மொறுமொறுப்பாக வேணும் அப்படின்னா 5 நிமிஷம் ஆச்சு. சிம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பக்கம் வேக வச்சாலே நல்லா மொறுமொறுப்பாக இந்த ரவா தோசை கிடச்சிது. கண்டிப்பாக வெள்ளரிக்காய் சேர்த்து இந்த ரவா தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வீவர்ஸ்.